வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகத்தின் பெயர் பெயரற்றவர்களின் குரல். இந்த புத்தகமோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, இப்போது இந்த சமூகத்தில் நடக்கிற பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் யாரும் பேசுகிறதே இல்லை, இல்லை பேசுகிறதுக்கு நம்ம முன் வர்றதில்ல. அப்போது நீங்கள் அதையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டு அந்த மாதிரி நிறைய பேர் அதை சொல்லி அதை தொகுத்து இந்த புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த முன்னெடுப்பை எடுத்தவங்க வந்து நிவேதிதா லூயிஸ் அவங்க. அவங்களுக்கு நான் பெரிய தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இட் இஸ் ரியலி வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் தட் த விமன் ஹேஸ் டு வாய்ஸ் அவுட் ஆர் த விமன் ஹேஸ் டு ஸ்பீக் அவுட் வாட் ஹேட் ஹேப்பன் டு தம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக். இல்லை சொன்னவங்க எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க யாருமே அவங்களோட பெயரை யாருமே சொல்லவே இல்லை. இப்போ நம்ம யோசிக்கணும், அதனால தான் பெயரற்றவர்களின் குரல் இந்த புத்தகத்துடைய பெயர். ஏன் வந்து வை டு தே நாட் மென்ஷன் த நேம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, இப்போது ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். யூஷுவலாக அதுவும் பெண் அவள் ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து சொல்கிறான்னா அவளை எப்படி இந்த சமூகம் எதிர்கொள்ளும். நான் பிரச்சனைன்னு சொல்கிறது பொதுவாக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு 90% வந்து இட் இஸ் ஆல் அபவுட் 85% வந்து இட்ஸ் ஆல் அபவுட் பாலியல் சீண்டல்கள் தான். ஸோ இதையெல்லாம் வெளியே சொன்னால் எப்படி வந்து நம்மளை வந்து இன்னொருத்தவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க, இல்லை எப்படி நம்மகிட்ட பேசுவாங்க, நம்மளை என்ன மாதிரி புரிஞ்சுப்பாங்க, இல்லை இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தே கேன் டேக் இட் ஃபார் கிராண்டட். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனாலே நிறைய பேசுகிறதில்ல. ஸோ அதனால் யாருமே பெயர் எதுவுமே சொல்லாமல் 47 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இல்லை 2 பேர் குவேர் குரூப்பை சேர்ந்தவங்க. இந்த புத்தகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இட் இஸ் ஸோ ஹார்ட் டு ரீட். நிறையா விஷயங்களை நிறைய சின்ன குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பொதுவாக ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பாலியல் தொல்லைகள் தான். அது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண் தான். அது என்ன, அவங்களுக்கு வேறு வேறு பேர் இருக்குது. மாமா, தாத்தா, அப்பா, அண்ணா, பக்கத்து வீட்டு மாமா, ஏற்ற வீட்டு மாமா, பெரியப்பா, சித்தப்பா அப்படின்னு வேறு வேறு பேர் இருக்குது. உறவு பேர் இருக்குது, இல்லை நண்பன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. பட் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மென். அதை வந்து எப்படி அவங்க அதை எடுத்துக்கிறாங்க, எப்படி வந்து தைரியம் வருது அந்த 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 செயலை செய்கிறதுக்கு அப்படின்னா, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் பீன் டிசைன்ட். அப்படி அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சமூகம் வந்து இந்த சமூகத்தோட சட்டத்திட்டங்களை டிசைன் பண்ணுறதே அவங்க தான், இல்லையா? நம்ம யாரும் எந்த சட்டத்தையும் டிசைன் பண்ணுறதில்ல. தே ஹேவ் டிசைன் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் அவங்க சொன்னதே வேத வாக்கு, அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளும் நினச்சிக்கிறோம். ஸோ அதனால் இது முக்கியமான காரணம். அதனால் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் வந்து இருக்குது. அந்த புக்கில் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பேசியிருக்காங்க. அதை சார்ந்த நிறைய 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 பிரச்சனைகளும் பேசியிருக்காங்க. இப்போது அந்த பெண்களுக்கு நடக்கிற இப்போ எப்படி ஒரு மேலுக்கு வந்து ஹவுடஸ் அவங்களோட பாடி நீட்ஸ், பயாலஜிக்கல் பாடி நீட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி எல்லா பெண்ணுக்குமே பயாலஜிக்கல் நீட்ஸ் இருக்கும். அதை யாருமே கணவனே வந்து அதை காது கொடுத்து கேட்கறதில்ல. ஸோ அதையெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் பேசியிருக்காங்க ரொம்ப தைரியமாக. ஐ ஸோ ஹாப்பி டு ரீட் இட். ஏன்னா டெஃபினட்டாக மென் வந்து தே ஹாவ் டு லிசன் த ஃபீமேல். அவங்களோட பாடியை படிக்கணும், அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட இமோஷன்ஸை படிக்கணும். அப்போ தான் வந்து தட் இஸ் ஹவ் யூ ரெஸ்பெக்ட். அவங்க ஆண் என்ன நினச்சிக்கிறான்னா அவனுக்கு மட்டுமே எல்லாமே இருக்குது, பயாலஜிக்கல் நீட் இல்லை, அந்த எமோஷன் வந்து அவனுக்கு மட்டுமே. பெண்ணை ஒரு உடமையாகவே அவன் பார்க்குறான். அதனால் ஏற்படுற பிரச்சனைகளை பற்றியும் ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த தீட்டு சடங்கு சம்பிரதாயம், தீட்டுக்கள், இந்த தீட்டுனால என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க பெண்கள், அதையும் வந்து முன் வச்சுருக்காங்க. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு நடந்தது, இப்போது சின்ன வயசில் நடந்தது, அது கடந்து போயிடுவாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இட் வில் ஹாண்ட் தெம். அவங்க வந்து எத்தனை வயசானாலும் இட் கீப்ஸ் ஹாண்டிங் தெம். அந்த நிகழ்வு வந்து அது அவங்கள பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க நிறைய சமயம் அவங்க எடுக்கிற சில முடிவுகள் வந்து இட் கெட் டீவியேட்டட். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் தே ஹவ் பீன் கேரியிங். அந்த நிகழ்வுனால நம்ம அதை பெண்களோட பாயிண்ட்லேருந்து இல்லை அந்த நிகழ்வோட பாயிண்ட்லேருந்து யோசிச்சு பார்த்தா தெரியும். ஸோ இந்த இஷ்யூஸும் நிறையா பேசப்பட்டிருக்கு.
ஆ, இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு வீட்ல வந்து ஒரு ஆண் சொல்றான், "இப்படி தான் இருக்கணும். இது இந்த சிஸ்டம் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். இத தான் நீங்க செய்யணும்." அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஆணுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிய ஹெட் பண்ற ஒரு மாமியாரா இருக்கட்டும், இல்ல அத சார்ந்த ஒரு பெரியவங்களா இருக்கட்டும், அவங்களும் அதுவே தான் ஃபாலோ பண்றாங்க. தே ஆர் நாட் பிரேக்கிங் தட் செயின். அந்த செயின பிரேக் பண்ணா மட்டுமே நம்ம வந்து வி கேன் ஹெல்ப் எ ஃபீமேல் இன்னும் ஃப்யூச்சரில் வர்ற நிறைய பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை வி ஆர் கோயிங் டு ஃபாலோ வாட் இட் இஸ் பீன் தாட் டு அஸ் ஆர் வாட் இட் இஸ் பீன் செட் டு அஸ் அப்படின்னு நம்ம அப்படியே நின்றுட்டே இருந்தோம்னா ஐ திங்க் திஸ் வில் நெவர் சேஞ்ச். இந்த இஷ்யூ வந்து இந்த பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனை வந்து அது அப்படியே சஸ்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு முன்னேறி போகிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஸோ அதற்கான கருத்துக்களையும் நிறைய பேர் வந்து இந்த புத்தகத்தில் பேசியிருக்காங்க. ஐ திங்க் தட் வில் ஓப்பன் அவர் மைண்ட் இன் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால் இந்த புத்தகத்தை நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுற எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த புத்தகத்துக்கான மதிப்புரையை நான் எழுதியிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் வந்து இந்த வீடியோ முடிவில் இல்லை இந்த யூடியூப் சேனல் கீழே இருக்கிறதெல்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வாசிக்கலாம். ஐவ் கிவன் மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் இட். ஏன்னா நிறையா பேசினா கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதனால் ஐ தாட் நான் கிறிஸ்பாக பேசிடலாம். ஸோ தட் நீங்கள் புத்தகம் வாங்கி படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு புஷ் தான் பண்ணுறேன் நான். இந்த புத்தகத்தை பெண்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதோட பெண்கள் வந்து எல்லா ஆண்கள்னா அப்பா, தாத்தா, இல்லை நான் சொன்ன அந்த வகையறா அவங்களுக்கெல்லாம் வந்து gift கூட பண்ணலாம். யூ ரீட் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒரு முதல் புள்ளி தான். ஹவு டஸ் இட் இஸ் கோயிங் டு மேக் அ சேஞ்ச் அப்படிங்கிறது த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனால் அதுக்கான ஸ்டெப் நம்ம வச்சாதான் வந்து மெதுவாக சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் புக் அண்ட் நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்குது. நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸோ வில் மீட் யூ சூன். நன்றி.